மகா சிவராத்திரி பரம்பொருளின் இரவு. மகா சிவராத்திரியின் காரணமாக கூறப்படும் பல புராண கதைகளில் சிலவற்றை இங்கு காணலாம். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி கடலை கடைய ஆலகால விஷம் எழுந்தது. சிவன் அதை உட்கொண்டு தன் கண்டத்தில் இருத்தி திருநீலகண்டனாக இவ்வுலகத்தை காத்தார். அதுதான் மகா சிவராத்திரி. பிரம்மாவும் விஷ்ணுவும் பன்றியாகவும் அன்னமாகவும் மாறி சிவனின் முடியையும் அடியையும் தேடினர். ஒருவர் சரணடைய மற்றொருவர் பொய் சொன்னார். ஆனால் சிவன் விஸ்வரூபம் எடுத்தார். அந்த தருணம் மகா சிவராத்திரி. பக்தியாலும் தவத்தாலும் சிவனின் இதயத்தை வென்று பார்வதி தேவி அவருடன் திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அந்த தெய்வீக இரவாக மகா சிவராத்திரி கருதப்படுகிறது. கந்த புராணத்தின்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் சிவன் லிங்க வடிவில் லிங்கோத்பவராக தோன்றி காட்சியளித்தார். அந்த நாள் மகா சிவராத்திரி. அது சாதாரண நடனம் அல்ல, அதுவே பிரபஞ்சத்தின் இயக்கம். அந்த இரவு சிவன் சிதம்பரம் கோயிலில் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அது படைத்தல், காத்தல், அழித்தல் தெய்வீக அடையாளம். மகா சிவராத்திரி விழா தன்னை அறிதலின் திறவுகோல். இந்த நாளில் கண் விழித்து சிவனை வழிபட்டால் 3 பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும். நமச்சிவாய எனும் சிவமந்திரம் மனதில் ஒளிக்கட்டும், சிவனருள் பெருகட்டும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க.